கடின உழைப்பாளி. எந்த ஒரு வேலையை கொடுத்தாலும் முழு அர்ப்பணிப்போடு ஈடுபட்டு வெற்றி பெறக்கூடிய ராசி அப்படின்னா அது கும்பராசி தான். பொதுவாகவே நீங்கள் ரொம்பவுமே அன்பானவங்களா இருப்பீங்க. ஆனால் எந்த ஒரு விஷயத்தையுமே பாருங்கள், கொஞ்சம் உணர்ச்சி வசப்படாமல் கொஞ்சம் தீர்க்கமாக சிந்தித்து முடிவெடுத்தால் நன்மைகளை பெறலாம். உண்மையான ஒரு அன்பு, உண்மையான நேசம் கொண்டவங்க நீங்கள். உங்களோட உணர்ச்சியை வெளிப்படுத்துறதுல கொஞ்சம் சிரமம் இருக்குங்க. சனி பகவான் இந்த ராசிக்கு ஆதிக்கம் செலுத்துறதுனால இந்த கும்பராசிக்காரங்க பாருங்க, பொறுமை மற்றும் நிதானத்தோடு செயல்பட்டு வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய தன்மை கொண்டவங்களா இருப்பீங்க. உங்களுக்கு இந்த மாதத்தின் அமைப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும், இந்த மாதத்தில் என்ன செஞ்சால் நீங்கள் நன்மைகளை பெற முடியும், இந்த மாதத்தின் கிரக அமைப்பு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா அப்படிங்கிறத வாங்க இப்போ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த பதிவு கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பயனுள்ள பதிவாக இருக்கும். அதனால ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். கும்பராசி பொதுவாகவே ஆழ்ந்த சிந்தனை, கடினமான உழைப்பு, முற்போக்கு சிந்தனை இது எல்லாமே இருக்கும். சனி பகவான ராசி அதிபதியாக நீங்கள் கொண்டிருக்கீங்க. இந்த கும்பராசியில் பாருங்கள், அவிட்டம் 3, 4ஆம் பாதம், சதயம், பூரட்டாதியில் 1, 2, 3ஆம் பாதம் இருக்கும். இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே சனிக்கிழமையில் சனி பகவானை வழிபடுவதால் நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் கண்டிப்பாக பெறுவீங்க. எல்லாமே நல்லதாக நடக்க சனி பகவான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். உங்களுக்கு சனி பகவானோட பரிபூர்ண அருளும் கிடைக்கணும் அப்படின்னா சனிக்கிழமையில் சனி பகவான் வழிபாடு செய்யும் பொழுது சிவபெருமானையும் வழிபாடு செய்யுங்க. முழுமையான அருளையும் பெற முடியும். உங்களுக்கு வரக்கூடிய பலனை இரட்டிப்பாக பெற முடியும். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும்போது உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினச்சிக்கிட்டு அந்த விஷயத்தை செய்யுங்களேன். நன்மையும் நல்ல ஒரு உயர்வும் உங்களுக்கு இறைவனின் அருளால் கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு எங்கே இருந்தாலும் சரி ஃபோன் பண்ணி கூட நீங்கள் ஜாதக கணிப்பு தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை இதனால் நீங்கள் பெற முடியும். கும்பராசிக்காரங்க சனி பகவான் அதிபதியாக கொண்டதுனால பெரும்பாலும் பாருங்கள், வாழ்க்கையோட தத்துவத்தை உணர்ந்து செயல்படக்கூடிய தன்மை இயல்பிலேயே இருக்கும். நிறைய லட்சியம் உங்களுக்குள்ளே இருக்கும். அதெல்லாம் சாதிக்கணும் அப்படின்னு கடுமையாக உழைப்பீங்க. அதே போல் புதிய விஷயத்தை பற்றி கற்றுக்கிறதுல ஏதாவது ஒரு விஷயம், இந்த கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பாருங்களேன், வயசில் ஒரு தடையே இருக்காது. வயசு வித்தியாசம் இல்லாமல் எப்பொழுதுமே ஏதாவது ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கும். பார்க்குறதுக்கு அமைதியானவங்க போல தான் இருப்பீங்க. அமைதியான சுபாவம் இருந்தாலும் உங்களுக்கு என்ன சரின்னு படுதோ அதை தைரியமாக செய்வீங்க. கும்பராசிக்காரங்க சிறந்த ஒரு கற்பனையாளராக இருப்பாங்க. பெரும்பாலும் பகுத்தறிவோடு சிந்திப்பாங்க. புதுமையான யோசனை இவங்கக்கிட்ட நிறையவே இருக்கும். கடின உழைப்பாளி. எந்த வேலையை கொடுத்தாலும் முழு அர்ப்பணிப்போடு செஞ்சு வெற்றி பெறக்கூடிய தன்மை கொண்டது. பொதுவாக அன்பானவங்க, எல்லாமே சிந்திச்சு முடிவெடுப்பாங்க. உண்மையான காதல், உண்மையான அன்பு இவங்கக்கிட்ட இருக்கும். காதல் வாழ்க்கையில் சில நேரம் தடுமாறினாலும் காதலுக்காக எவ்வளவு தூரம் வேணாலும் போகிறதுக்கு தயங்க மாட்டீங்க. புத்தகம் வாசிக்கிறது, எழுதுறது, சமூக சேவையில் அதிகமாக இந்த கும்பராசிக்காரங்களுக்கு பாருங்கள் ஆர்வம் இருக்கும். உங்களோட உணர்ச்சியை வெளிப்படுத்துறதுல மட்டும் கொஞ்சம் சிரமம் இருக்கும். சனி பகவான் ஆதிக்கம் இந்த ராசியில் இருக்கிறதுனால பொறுமை மற்றும் நிதானத்தோடு செயல்பட்டு வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்குங்க. இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாதத்தின் அமைப்பு எப்படி இருக்குது, என்னெல்லாம் நன்மையாக நடக்கும், எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. அன்புக்கு அடிபணியக்கூடியவங்க கும்பராசி அன்பர்கள் நீங்கள். தன்னம்பிக்கையும் தைரியமும் இந்த மாதம் பாருங்கள் அதிகரித்து காணப்பட போகுது. கடந்த காலத்தில் நீங்கள் வேண்டாம் அப்படின்னு விட்டு போன விஷயத்த கூட இப்போ ரொம்பவுமே தைரியமாக செஞ்சு முடிப்பீங்க. ஜென்ம ராகுவின் தாக்கம் உங்களுக்கு இப்போ இருக்குது. ஜென்ம ராகுவோட தாக்கம் இருந்துச்சுன்னா தொழிலில் சின்னதாக கொஞ்சம் சுணக்கம் ஏற்படும். பெருசாக பாதிப்பெல்லாம் எதுவும் வராது. கொஞ்சம் தாமதம், உங்களுக்கு இப்போ செய்யக்கூடிய விருப்பம் இல்லாமல் ஒத்தி வைக்கிறது வேலைகளை, அந்த மாதிரியே கொஞ்சம் சுணக்கம் வரும், அவ்வளோதான். ஆனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை சிறப்பாக செய்யறதுனால பாருங்கள், விரும்பிய பதவி உயர்வை நீங்கள் பெற முடியும். பணி சுமை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் கொடுக்கப்பட்ட வேலையை கரெக்டாக நீங்கள் செஞ்சு முடிக்கிறதுனால சிறப்பான உயர்வை பெறுவீங்க. அதே போல் அலுவலகத்தில் புதிய வேலையாட்கள் அமர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. வேலையில் இருக்கிறவங்களுக்கும் நிரந்தர வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. காணாமல் போன பொருளாக இருந்தாலும் சரி, கை மறதியாக வச்ச பொருளாக இருந்தாலும் சரி, சில ஆவணத்தில் வச்சுட்டு தேடிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரியான விஷயம் இப்போ கிடைக்கும். உங்களோட வெற்றிக்கு உங்கள் வாழ்க்கை துணையின் ஆதரவு பக்கபலமாக இருக்குங்க. அவங்கக்கிட்ட மட்டும் எந்த சண்டையோ சச்சுரையோ செய்யாதீங்க. ஏன்னா ஆதரவு குறைஞ்சிச்சின்னா பின்னடைவு கூட வரும். ஏன்னா எல்லா விதத்துலையுமே உங்கள் வாழ்க்கை துணையின் ஆதரவு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். உங்கள் உறவினர்கள், நண்பர்கள், அதே போல் அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது பண உதவி செஞ்சுங்கிற வச்சுக்கோங்களேன், அது இப்போ கொஞ்சம் திரும்ப வராது. எதிர்பார்க்காமல் இருக்கிறதா இருந்தால் செய்யுங்க. எதிர்பார்க்குற மாதிரி இருந்தால் செய்யாமல் இருக்கிறதே நல்லது. ஏன்னா பண உதவி செஞ்சுட்டு திரும்ப வரலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேவையில்லாமல் பிரச்சனைகளை ஏற்படுத்திக்காதீங்க. பண விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு காரணம் வரலாம். கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல நிதானத்தை கடைபிடிங்க. சிலருக்கெல்லாம் அரசின் தொகுப்பு வீடு கூட கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது பாருங்கள், இந்த கும்பராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா.
ஏழரை சனி யாருக்கும் திருமண தடையை தரல. பெரும்பான்மையான திருமணம் இந்த வருஷம் கும்பராசியில் இருக்கிறவங்களுக்கு நடக்கக்கூடிய யோகம்தான். சனி பகவானை சனிக்கிழமையில் வழிபாடு செய்யுங்க. அதுவும் சனி பகவான் வழிபாடு செய்யும் பொழுது இந்த நல்லெண்ணெய் தீபம் இருக்கு இல்லையா, அந்த நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. வரக்கூடிய பலன்கள் இரட்டிப்பாக வரும். அதே போல் சனிக்கிழமையில் நீங்கள் காகத்திற்கு உணவு வைக்கிறத முறையாக ஃபாலோ பண்ணுங்க. இது நல்லதுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. தினம்தோறும் கூட நீங்கள் குளிச்சு முடிச்சுட்டு சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி உங்கள் சாப்பாட்டிலேருந்து ஒரு கைப்பிடி சாதம் எடுத்து காகத்துக்கு உணவு வச்சுட்டு அப்புறம் சாப்பிட தொடங்குங்களேன். இது பாருங்கள், எல்லா விஷயத்துலையுமே நல்ல ஒரு உயர்வு ஏற்படுத்தும். இது வரைக்கும் நிறைய தடைகளையும் தாமதத்தையும் சந்திச்சு வந்த நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை செய்யறதுனால சிறப்பான உயர்வை கண்டிப்பாக பெறுவீங்க. சனி பகவானின் பரிபூர்ண அருளையுமே இந்த ஒரு அமைப்பு உங்களுக்கு ஏற்படுத்தும். தற்போது ராசியில் ராகு பகவான் சமசப்தம ஸ்தானத்தில் கேதுவோடு நிற்கிறாரு. கோச்சார ரீதியாக இது கொஞ்சம் சர்ப்பதோஷத்தை ஏற்படுத்துகிற அமைப்பு தான். சுய ஜாதக ரீதியாக ராகு கேது தசை நடக்கிறவங்க அதற்குரிய பரிகாரம் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த பரிகாரம் செஞ்சதுக்கப்புறம் பாருங்கள், திருமணம் நடக்காமல் தள்ளி போனவங்களுக்குமே திருமண பாக்கியம் உண்டாகும். இது உங்கள் சொந்த ஜாதக கணிப்பால் பெற முடியும். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி ஜாதக கணிப்பு தெரிஞ்சுக்கோங்க. இந்த ராகு கேது தசை என்ன மாதிரி இருக்குது, இதனால் என்ன பாதிப்பு வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான சாந்தியை செய்யுங்க. அதே போல் ராகுவை குரு பகவான் பார்க்குறாரு இந்த மாதம். இதனால் உங்களுடைய விருப்ப விவாகம் கொஞ்சம் நடக்கும், தாமதம்லாம் ஏற்படாது. ஆனால் ஜாதகத்தை பார்த்துட்டு அதற்கேற்ற பரிகாரம் செஞ்சுட்டு பண்ணால் நல்லது. அதே போல் குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிச்ச தம்பதிகளுக்குமே குழந்தை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பூர்வீக சொத்தால் வருமானம் கிடைக்கும். செய்கிற முயற்சி எல்லாமே வெற்றி வாய்ப்பை தரும். வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையை நோக்கி நீங்கள் இப்போ பயணிக்க போகிறீங்கன்னு கூட சொல்லலாம். பொருளாதாரத்தில் பற்றாக்குறை நீங்குது. தவிர்க்க முடியாத சுப விரியங்கள் அதிகரிக்க போகுது. தடை தாமதம் இன்னல்கள் நீங்கி ஒரு அற்புதமான பலன்களை நீங்கள் பெற போகிறீங்க. விற்காமல் கடந்த முன்னோர் சொத்து இப்போ நல்ல வேலைக்கு போகும் பாருங்க. புதுசாக சொத்து வாங்கக்கூடிய முயற்சி கூட கைகூடும். உங்களோட முயற்சிக்கு உங்கள் மனைவியும் பிள்ளைங்களும் ஆதரவாக இருப்பாங்க. சுப நிகழ்விற்கான அறிகுறி தென்படும். புகழ், அந்தஸ்து, கௌரவம், நம்பிக்கை, நாணயம் இதெல்லாமே உயரக்கூடிய காலகட்டம் இது. பூர்வீக சொத்தை பிரிக்கிறதுல நிலவி வந்த சர்ச்சை இப்போ உங்களை விட்டு விலகுது. பிள்ளைங்களோட எதிர்கால நலனுக்காக ஒரு தொகையை முதலீடும் செய்வீங்க. இந்த காலகட்டம் பாருங்கள், குலதெய்வத்தோட பரிபூரண அருளையுமே பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு இருக்குது. இதனால் கடன் சுமையிலிருந்து மீண்டு வரக்கூடிய யோகம் உங்களுக்கு பிறந்திருக்கு. வரக்கூடிய வருமானத்தை வச்சு கடனை எப்படி அடைக்கணும் அப்படின்னு யோசித்து பிளான் பண்ணி பண்ணுங்கள். கடனிலிருந்து நீங்கள் விடுபட முடியும். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் அனுபவ ஆற்றல் அதிகரிக்க போகுது. பேச்சை மூலதனமாக கொண்டவங்களாம் சிறப்பான உயர்வு பெறக்கூடிய அமைப்பு இப்போ உண்டாகியிருக்கு. அதே போல் ஜோதிடம், மந்திர உபதேசம் இதெல்லாம் இந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு வருமானம் இப்போ வரும்னு கூட சொல்லலாம். இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா சேமிப்பு அதிகரிக்க முடியும். வருமானம் பல வகையிலுமே நீங்கள் பெற முடியும். வெளிநாட்டு பணம் தாராளமாக வருங்க. இதனால் சேமிப்பும் கொஞ்சம் அதிகரிக்குது. பங்கு சந்தை மூலம் ஆதாயம், அதிர்ஷ்ட பணம் வரப்போகுது. பூர்வீக சொத்து இப்போ உங்களுக்கு சரியாக கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இது சொத்து விஷயத்துக்கு ரொம்ப சிறப்பான மாதம். சொத்து விஷயத்தில் என்னென்ன பிரச்சனை இருந்துச்சோ அது எல்லாமே உங்களை விட்டு இப்போ தீரப்போகுது. பங்கு சந்தையால் லாபம் இருக்குது. சொத்து சேர்க்க, பொன்பொருள் சேர்க்க இது உங்களுக்கு ரொம்பவுமே சந்தோஷத்தை கொடுக்கும். தவிர்க்க முடியாத சுப விரியங்கள் வரலாம். புதிய நிலம் வாங்குறது, வீடு கட்டுறது போன்ற சுப பலன் இப்போ உண்டாகி இருக்கு. இதற்கான வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அதை சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது. வாகன வசதியுமே மேம்பட போகுதுங்க. அதே போல் மறுமணத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு மறுமணம் நடக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த மாசி மாதம் மங்களத்தையும் புது மாற்றத்தையும் உங்களுக்கு வழங்க போகுது. வாழ்க்கையே போராட்டமாக இருந்தவங்களுக்கெல்லாம் சீரான தொழில் வளர்ச்சியால் மன நிம்மதியான வாழ்க்கை இப்போ அமைய போகுது. முடங்கி கிடந்த தடைப்பட்ட எல்லா முயற்சிகளுமே இப்போ நீங்கள் செய்கிற ஒரு சிறு முயற்சியால் வெற்றி வாய்ப்பு பெறுவீங்க. வெற்றி உங்கள் வாசல் தேடி வரும்னு கூட சொல்லலாம். இது வரைக்கும் மந்தமாக இருந்த தொழில் இனி பாருங்கள் சூடு பிடிக்கும். இரவு பகல் பார்க்காம கடுமையாக உழைக்கணுங்க. எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நன்மையை பெறுவீங்க. முயற்சி செய்கிற அளவுக்கு முன்னேற்றத்தையும் நீங்கள் பெறுவீங்க. ஏற்றுமதி இறக்குமதி தொழில் லாபகரமானதாக இருக்கும். கூட்டு தொழிலில் செய்யக்கூடியவங்க உங்கள் பங்குதாரர்களால் நல்ல ஒரு வருமானத்தை உயர்த்த போகிறீங்க. தொழில் கடனை குறைக்க உதவும். தேவைக்கான பண வசதி இருக்குது. கொடுக்கல் வாங்கல் கவனமாக இருக்கணும். இப்போ சரளமாக இருக்கும், அதனால் கவனமாக இருங்க. தொழில் லாபம் தரக்கூடியதாக இருக்கும். அதே போல் நீங்கள் செய்கிற முதலீடு நல்ல ஒரு மூலதனத்தை ஏற்படுத்தும். புதிய தொழில் ஒப்பந்தம், பங்கு சந்தை முதலீடுகளால் சுப பலனை கும்பராசி அன்பர்கள் இந்த மாதம் பெற போகிறீங்க. உங்களோட முயற்சிகள் உடனே பலிக்குங்க. மனசில் தைரியம் வரும். இடமாற்றம், தொழில் மாற்றம், வேலையில் மாற்றம் இது ஏதாச்சும் வரலாம். வெளிநாடு வாய்ப்புக்கு காத்திருக்கிறவங்களுக்குலாம் இப்போது அந்த வாய்ப்பு தானே தேடி வரும். அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பணி நியமன ஆணை கூட கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. சக ஊழியர்களால் உங்களுக்கு நன்மை பிறகும். வேலை பார்த்த இடத்துல இருந்து வந்த பிரச்சனை இப்போ தீரும். சிலர்லாம் தொழில் மற்றும் உத்தியோக நிமித்தமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய சூழல் உருவாகும். அரசு வழியால் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும்.
பெரும்பாலும் தடை தாமதம் சரியாகக்கூடிய அமைப்பு, குலதெய்வத்தின் பரிபூரண அருளும் பெறக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு இந்த கும்பராசிக்காரங்க இந்த மாதம் உங்கள் குலதெய்வ வழிபாடை செஞ்சுடுங்க. குலதெய்வத்தின் பரிபூரண அருளாலும் நீங்கள் நினச்ச எல்லா விஷயமே நல்லதாக நடக்கும். நன்மை உங்களோட வாழ்க்கையில் இனி வர தொடங்கும். தெய்வத்தின் அருள் இருந்தால் வரக்கூடிய பலன் இரட்டிப்பாக கிடைக்கும். நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள்.